இந்த சீசனுக்கு வந்தது நீல குறிஞ்சி மலர்களை பார்க்கறதுக்கா. மூடு பனி இருக்க இடத்துல எல்லாம் விசிபிலிட்டி கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டருக்கு தான் இருக்கும். அது இல்லாமல் ஒரு த்ரில். ஒஹியோலேருந்து ஹார்டன் பிளைன்ஸ் கேட் வரைக்குமே இந்த ரோட் வந்து ஒரு பியூர் மேஜிக். இதை டிஸ்கிரைப் பண்ண வேர்ட்ஸே கிடையாது. ஜஸ்ட் என்ஜாய் த விஷுவல்ஸ். ஃபைனலி ஹார்டன் பிளைன்ஸ் போர்டையும் பார்த்தாச்சு, ஹார்டன் பிளைன்ஸ் கேட்டுக்கும் வந்தாச்சு. பெயராச்சும் எழுதி கான்டாக்ட் நம்பர் NIC எழுதிட்டு தான் அங்கால போகணும். ஆரம்பிக்கலாங்களா? ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் டிவிஷன். ஸோ இன்றைக்கி 2வது நாள் காலை, டெக்னிக்கலி 3வது நாள் காலை. ஸோ இன்றைக்கி தான் வந்து ஹார்டன் பிளைன்ஸ் போகிற பிளான் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ நான் ஹப்தல்லாம் இருக்கிறேன், ஹப்தல் டவுனுக்காக இருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு வியூ ஒன்று இருக்குது, இதை நீங்கள் பார்த்தே ஆகணும். பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. எங்கே போகிறோன்றது ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலுமே அந்த சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காக திருப்பி இருக்கா சொல்கிறேன், கேளுங்க. இப்போ நாங்கள் போகிற ரூட் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் ரைடுன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவு அழகான ஒரு பயணம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்படியே பாருங்கள், ரோடு போயிட்டுருக்கு, மேலே மலை தெரியுது, அந்த இடத்துல மூடு பண்ணி அந்த முகில் அப்படியே தெரியுது. அப்படியே அந்த இடத்துல போகிறப்போ குளிர் முகத்தில் படுவோம், அந்த ஃபீலே தனி. அதுவுமே நாங்கள் அந்த பொரளந்தன்ற இடத்த தாண்டி போகிறப்ப முழுக்க கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, இயற்கை மட்டுமே காணப்படுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ரூட் தான் வந்து எப்படி சொல்கிறேன்டா, ஹப்துல் டு ஒஹியா அந்த ஸ்ட்ரெச் தான் வந்து முழு அட்வென்ச்சர்ஸ் ரோடுன்னு சொல்லலாம். அப்படி சொல்ல சில இடங்களில் மூடு பனி இருக்கும். மூடு பனி இருக்க இடத்துல எல்லாம் விசிபிலிட்டி கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டருக்கு தான் இருக்கும். அது இல்லாமல் ஒரு த்ரில். இப்போ எப்படி சொல்கிறது, முன்னுக்கு ஒரு லைட் மட்டும் வந்துட்டுருக்கு. ஒரு வாகனம் இருந்ததுன்னா அந்த லைட் மட்டும்தான் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் முதல் சில வீடியோவில் இந்த இடங்களை பற்றி சொல்கிறப்பவும் சொல்லியிருந்திருப்பேன். முக்கியமான விஷயம், இருட்டுப்பட்டதுக்கு பிறகு இந்த பாதையில் வர்றது அவ்வளவு பாதுகாப்பானது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி மார்னிங் வெளுக்கிட்டு ஒரு 6-7 மணிக்கெல்லாம் வெளுக்கிட்டு பின்னேரம் ஒரு 5-6 மணிக்கெல்லாம் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுங்க. ஏனெண்டா அதுதான் சேஃப்டி. சரி, இப்போ வந்து ஒஹிய போர்ட் தெரியுதா? ஸோ ஒஹியக்குள்ளே வந்துட்டோம் நாங்கள். இனி அங்கால வந்து ஹார்டன் பிளைன்ஸ் தான் போகிறது. அங்கால கூடுதலாக அந்த எப்படி சொல்கிறது, சமவெளிகள் மாதிரி தான் இருக்கும். இங்கால தான் நான் சொன்ன மாதிரி எப்படி சொல்கிறது, மூடு பனிகள் வந்து அதிகமாகவே இருக்கும். இப்போ ஹப்துல் டு ஒஹியா அந்த ரூட்டில் கூட சில வேளைகளில் மூடு பனி இருக்கும், சில வேளைகளில் இருக்காது. கூடுதலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ஒஹியை தாண்டி நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மூடு பனியை சந்திக்காமல் அந்த இடத்த கடந்து போகவே இயலாது. அதாவது இந்த பாதை ஒஹியோலேருந்து ஹார்டன் பிளைன்ஸ் கேட் வரைக்குமே இந்த ரோட் வந்து ஒரு பியூர் மேஜிக். இதை டிஸ்கிரைப் பண்ண வேர்ட்ஸே கிடையாது. ஜஸ்ட் என்ஜாய் த விஷுவல்ஸ். ஃபைனலி ஹார்டன் பிளைன்ஸ் போர்டையும் பார்த்தாச்சு, ஹார்டன் பிளைன்ஸ் கேட்டுக்கும் வந்தாச்சு. இப்போ போயிட்டு இந்த இடத்துல டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கால நாங்கள் போகிறோம். முக்கியமாக இங்கே வந்ததுக்கு காரணம் நீல குறிஞ்சி மலர்கள் பார்க்குறதுக்கு. சரி, ஃபஸ்ட்டு டிக்கெட் ப்ரைஸ் என்னென்னு சொல்லி பார்த்தா பெர் பர்சனுக்கு 150, 150 ரூபா ஒருத்தங்களுக்கு. இப்போ நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு குரூப்புக்கு 400 ரூபா அப்படி எடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 2 பேர் இல்லாட்டி 3 பேர் வாரீங்கன்னா ஆளுக்கு 180 ரூபா படியும், அந்த குரூப்புக்கு வந்து 400 ரூபா படியும் எடுப்பாங்க. அங்கே டேக்ஸ் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வரும். அண்ட் பைக்கில் வந்தால் உங்களுக்கு வெஹிக்கிள் சார்ஜ் இல்லை. வேறு வாகனங்களில் வந்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வாகனங்களுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் உண்டு. டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கால போகிறப்போ, இதை தாண்டி நான் அங்கால போகிறப்போ தான் அந்த நெல்லு ஃப்ளவர்ஸ் நீல குறிஞ்சி மலர்கள் இருக்குது. வாங்க தொடர்ந்து பார்ப்போம். சரி, இதில் என்ன எழுதிட்டுருக்கேன்னு தானே பார்க்குறீங்க? ஆமாம், இப்போ நாங்கள் குரூப்பாக வந்தோம்னு சொன்னால் குறைஞ்சது ஒருத்தங்கட பெயராச்சும் எழுதி அந்த இடத்துல எங்களோட கான்டாக்ட் நம்பர் NIC என்ன வெஹிக்கிளில் வந்து நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் எழுதிட்டு தான் அங்கால போகணும். அண்ட் இங்கே எடுக்கிற டிக்கெட்டை நாங்கள் அங்கே டிக்கெட் செக் பண்ணுற இடத்துல செக் பண்ணிவிட்டு தான் அங்கால உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம், பொலித்தீன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னு சொன்னால் சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாமே உள்ளே கொண்டு வர அலோவ் பண்ண மாட்டாங்க. போத்தில் கொண்டு போகலாம், ஆனால் அந்த லேபிள்ஸ் வந்து உரிச்சிட்டு தான் உள்ளே விடுவாங்க. பெட்டர் நீங்களே உரிச்சதை வெளில டஸ்ட்பினுக்கு போட்டு போனீங்கன்னா நல்ல. சரி, அங்கால அப்படியே பார்த்தா 2 சைட்லேயுமே அந்த நெல்லு ஃப்ளவர்ஸ் இருக்கும்.
இப்போ இந்த எப்படி சொல்கிறேன், இந்த சீசனுக்கு இந்த இடத்துக்கு கூட்டமாக ஆட்கள் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த நீலக்குறிஞ்சி மலர்கள். கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கிற இந்த மலர்களில் பார்க்குறது தான் வந்து கூட்டமாக ஆட்கள் குமிஞ்சிட்டே இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தா வந்து, நாங்கள் போகிறது வந்து ஹப்புத்தலை ஒஹிய ரூட்டால். ஆனால் இங்கே வர்றது கூடுதலான ஆட்கள் வர்ற பக்கம் வந்து நுவரலியா ரூட்டால். நீங்கள் மேப்பில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தா கூட தெரியும், நுவரலியா டு ஹொடன் பிளைன்ஸ் அந்த ரூட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பிஸியாகவே இருக்கும். கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரு 45 நிமிஷம் போக வேண்டிய தூரத்தை கூட 45 நிமிஷத்தில் போக வேண்டிய தூரத்தை கூட 1.5 மணி நேரம் எடுக்குதுன்ற மாதிரி நிறைய பேர் குறிப்பிட்டிருந்தாங்க. ரெண்டாவது, ரொம்ப லேட்டாக வராதிங்க, லேட்டாக வந்தால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. குறிப்பிட்ட ஆட்களுக்கு மேலே உள்ளவங்க அலோவ் பண்ணுறது இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏர்லியாக வந்து போகிறது புத்திசாலித்தனம். இப்படி ஒரு விஷயமும் இருக்குது. நீங்கள் நுவரலியாலேருந்து அம்பேவிலேருந்து ஹொடன் பிளைன்ஸ் வரும் அந்த ரூட்டும் வந்து அதுவும் ஒரு அழகான ரூட் தான். நான் அந்த காணொலி கூட போட்டிருந்துருப்பேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ இருக்கும், அதையும் பாருங்கள். அதுவும் ஒரு வித்தியாசமான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு ரோட் தான். சரி வாங்க, இங்கே ஒரு சின்ன மியூசிக்கையும் போட்டு போவோம். சரி மக்களே, முதல் கட்டத்தின் முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டோம். இந்த காணொலியை நான் முடிக்க போகிறேன். உள்ளுக்கு நாங்கள் என்னென்ன விஷயம் பார்க்க போகிறோம்ன்றதை ஷார்ட்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உலக முடிவு இருக்குது, சிறிய உலக முடிவு இருக்குது, அதோட ஒரு பேக்கர்ஸ் அருவி இருக்குது. அதை தாண்டி இந்த சீசனுக்கு வந்தது நீலக்குறிஞ்சி மலர்களை பார்க்குறதுக்காக. சரி, இதை வந்து நான் தொடர்ந்து போடுறேன். முக்கியமாக இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் அந்த சில் ஃபீல் தான் அவ்வளவு முக்கியம். ஸோ மிஸ் பண்ணிடாதுங்க. அடுத்த காலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது நான் நிதுஷன். நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய்.